ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன். நல்ல பஞ்சு மாதிரி இட்லிக்கு நம்ம மிக்சிலே மாவு அரைக்கலாங்க. அதுக்கு 3 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் கோபுரமா உளுந்து, 1.5 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. வெந்தயம் வந்து அரிசியோடையே போட்டுடலாம். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா உளுந்து வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது, நல்லா பந்து மாதிரி இருக்குது. அதே மாதிரி அரிசியும் 2 பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு வச்சாச்சு. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உளுந்தையும் அரிசி மாவையும் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா புளிக்க வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை வந்து இட்லி தட்டில் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் இட்லி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பஞ்சு மாதிரி இட்லி வந்து ரெடியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.